வணக்கம் நண்பர்களே, நேச்சர் எக்ஸோடஸ் நேயர்களுக்கு ஒரு புதிய நிகழ்ச்சியாக மலேசியாவில் இருக்கிற ஒரு சூப்பர் பிளேஸ் தாங்க இன்னைக்கு நாம காமிக்க போறோம். இந்த இடத்துக்கு பெயர் தான் KL டவர் என்று சொல்லக்கூடிய உலகின் 7வது உயரமான உள்ள ஒரு கோபுரம் தாங்க இந்த KL டவர். இந்த KL டவர் மலேசியாவில் இருக்கிற கோலாலம்பூர் நீங்க வந்தீங்கன்னா புக்கிட் நானஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல நீங்க இந்த டவரை நீங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட மக்களுடைய கூட்டம் பாத்தீங்கன்னா 24/7 தாங்க சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளவு நீண்ட வரிசையாக இந்த கோபுரத்துக்கு மேல செல்றாங்க. 421 மீட்டர் உயரம் கொண்ட இந்த கோபுரம் பாத்தீங்கன்னா லிப்ட் வசதி தாங்க. இதுல பாருங்க வரிசையா நிக்கிறாங்க பாருங்க. இதுல எல்லாமே டிக்கெட் எடுத்துக்கொண்டு தான் நம்ம உள்ள செல்ல முடியும். இந்த லிப்ட்ல நம்ம ஒரு 15 நிமிஷம் நம்ம பயணிச்சோம்னா மேல் தளம் வந்து விடலாம் நண்பர்களே. இந்த மேல் தளம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே சூப்பரா இருக்கும். லைட்டிங்கோட ஒரு 6 தளமாக இங்கு செயல்படுகிறது. முதலாவது நம்ம லிப்ட்ல வந்த உடனே முதல் தளத்தில் நம்ம இறக்கி விட்டுருவாங்க. இங்க வந்து நம்ம அந்த கோபுரத்தை ரவுண்ட் அப் பண்ணி நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. இதுல முதல் தளத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது இந்த கோலாலம்பூருடைய லைட்டிங் சிட்டியை நம்ம ரொம்பவே சூப்பரா இருக்கும் நம்ம பார்க்கிறதுக்கு. இரவு நேரங்கள்ல தான் பிற நாட்டு சுற்றுலாவாசிகள் இங்க நிறையவே வருகை தராங்க. காரணம்னா இதனுடைய 421 மீட்டர் இந்த உயரம் கொண்ட அந்த டவரை கீழ இருந்து அவங்க வந்து லேசர் லைட்டால வந்து ஒளி பிரதிபலிக்கிறாங்க நண்பர்களே. அதுதான் பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஒவ்வொரு நேரத்திலையும் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள அந்த லைட்டிங் மாறுங்க. அதுதாங்க இந்த KL டவருடைய சிறப்பு என்று சொல்லலாம் நண்பர்களே. இந்த டவர் எதுக்காக இங்க இருக்கு அப்படின்னா இது ஒரு மலேசியாவுக்கு ஒரு தொலைத்தொடர்பு ஒரு டெலிகாம் சாதனமாக இதை பயன்படுத்துறாங்க நண்பர்களே. இது பாத்தீங்கன்னா 1991 இருந்து இது ஸ்கெட்ச் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக இதை கெட்டி முடித்து 96ஆம் ஆண்டு அதாவது 1996ஆம் ஆண்டு ஜூலைல இதை ஓபன் பண்ணி லிப்ட் வசதி எல்லாம் கொடுத்து இது பாருங்க அமைச்சிருக்கிறாங்க. இதோட மேல் ஸ்தலம் பாத்தீங்கன்னா அந்த 6 தளத்துக்கு மேல பாத்தீங்கன்னா தான் அந்த ஏரியல் அமைஞ்சிருக்கும். அந்த ஏரியலுக்கு நமக்கு பாக்குறதுக்கு எந்தவித அனுமதி நமக்கு கிடையாது நண்பர்களே. இப்ப பாத்தீங்கன்னா படிப்படியாக தளம் 1 தளம் 2 என்று அப்படியே வரிசையா நம்ம மேல வந்து இப்ப 5வது தளத்துல இருக்கோம். இந்த தளத்துல இருந்து இந்த கோபுரத்தை அந்த மேல ஆண்டனாவை நம்ம பார்க்க முடியும் நண்பர்களே. ரொம்ப பிரகாசிக்கிற தன்மையில இருக்கும். இதுல இருந்து நம்ம ஃபைனலா என்ன செய்ய போறோம்னா 6வது தளத்துக்கு மேல போறோம். இந்த 6வது தளத்துல தாங்க இங்க ஒரு கண்ணாடி ஒரு ஷோரூம் மாதிரி இங்க வச்சிருப்பாங்க. இப்ப இது நடைமுறைக்கு இன்னும் பயன்படுத்தல. இதுல இருந்து நம்ம உள்ள போய் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஒரு அந்தரங்கத்துல தொங்குறது மாதிரி இருக்கும். இதையும் கடந்து நம்ம இப்ப 6வது தளத்துக்கு வந்து விட்டோம். இந்த 6வது தளத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோப் எல்லாம் வச்சிருப்பாங்க. இங்க இருந்து நம்ம என்ன செஞ்சலாம் அந்த ஆண்டனாவை நீங்க பார்க்கலாம். இது போல அந்த சிட்டியோடைய எல்லா வியூ பாயிண்டையும் நீங்க பார்க்கலாம் நண்பர்களே. இங்க பாருங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தளத்துல தான் ஒரு ஹோட்டல் அமைச்சிருக்கிறாங்க. நீங்க வேணுங்கிற சிற்றுண்டியில நீங்க சாப்பிட்டு கொள்ளலாம். இதுல இருந்து நம்ம அந்த வியூ பாயிண்ட் ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த 6வது தளம். இந்த 6வது தளத்துல தான் பாத்தீங்கன்னா இதனுடைய டவருடைய அந்த மாடல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க நண்பர்களே. அதாவது எப்படி உருவாக்கி இருக்கோங்கிறத வெவ்வேறு பரிமாணத்துல லைட்டிங்கோட நீங்க பார்க்கலாம். பார்க்கிறதுக்கு இந்த இடத்துல எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்தது மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்கு உண்டாகும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இந்த இடமும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிந்த அளவுக்கு இந்த KL டவருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க போய் வரலாம் உங்களுடைய பொருளாதார நலன் கருதி. நன்றி நண்பர்களே. மீண்டுமாக இன்னொரு புதிய நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களோடு கூட சந்திக்கிறோம்.